ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ப்ரிப்பரேஷன் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ப்ரீவியஸ் இயரில் கேட்ட ஹைகோர்ட் எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ஹைகோர்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். நான் ரெகுலராக வீடியோ போடுவேன். ஸோ இது உங்களுக்கு எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் கொஸ்டின், ஜனவரி மாதம் 1ஆம் தேதி ஆண்டின் தொடக்க நாள் என்பது யாருடைய ஆட்சி காலத்தில் தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, ஜூலியஸ் சீசர். இவரோட ஆட்சி காலத்தில் ஜனவரி 1ஆம் தேதி ஆண்டின் தொடக்க நாளாக தொடங்கப்பட்டது. அடுத்த கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் நீதி கட்சியை சேராத தலைவர். இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிடி தியாகராயர், அவரும் நீதி கட்சியில் இருந்திருப்பார். டிஎம் நாயர் இருந்திருப்பார். நடேசமுதலி இருந்திருப்பார். ராமசாமி மட்டும்தான் நீதி கட்சியில் இருந்திருக்க மாட்டார். ஸோ ராமசாமி, படையாச்சி இவங்க தான் நீதி கட்சியில் இருந்திருக்க மாட்டாங்க. அடுத்த கொஸ்டின், தீரன் சின்னமலை தூக்கிலிடப்பட்ட இடம். இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, சங்ககிரி கோட்டை. அடுத்த கொஸ்டின், மாம்பழ நகரம் என்று அழைக்கப்படும் நகரம். ஆப்ஷன் பி, சேலம். அதாவது நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்டை பற்றி நிறைய தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுலேருந்து கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்த கொஸ்டின், கீழ்கண்ட மாவட்டங்களில் எது சேலம் மாவட்ட எல்லையில் அமைந்திருக்கவில்லை. இதுக்கு ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, கடலூர். பார்த்தீங்களா, அப்போது சேலம் மாவட்டத்தை பற்றி, இது சேலம் மாவட்ட கொஸ்டின், அதனால் சேலம் மாவட்டத்தை பற்றி நிறைய கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக்டை பற்றி நிறைய தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுலேருந்து கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்த கொஸ்டின், சேலம் மாவட்டம் 4 புறமும் கீழ்கண்டவைகளில் எதனால் சூழப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, குன்றுகளால். அடுத்த கொஸ்டின், சுதந்திரா கட்சியை நிறுவியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சுதந்திரா கட்சியை நிறுவியவர் ஆப்ஷன் ஏ, ராஜகோபாலாச்சாரி. அடுத்த கொஸ்டின், தமிழ்நாடு என்று சென்னை மாகாணத்திற்கு பெயர் சூட்ட வேண்டும் என்று போராடியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இது எல்லாருக்குமே தெரியும். இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, தியாகி சங்கரலிங்கம். அடுத்த கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் எது திராவிட மொழி இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது கன்னடம், மலையாளம், துளு இது எல்லாமே திராவிட மொழி தான். மராத்தி தான் திராவிட மொழி இல்லை. ஸோ இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மராத்தி. அடுத்த கொஸ்டின், கடவுளின் சொந்த நாடு என்று அழைக்கப்படும் மாநிலம் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, கேரளா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போன்ற வீடியோ ரெகுலராக நான் போடுவேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.